நம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் பார்வை நூலகம் என்றால் நூலகம் மட்டுமல்ல, தமிழர் அறிவின் வீச்சை சொல்லும் ஸ்டேட்மெண்ட் போல் உறுதியான கட்டமைப்பு. புதிய பூங்காக்களின் தமிழ் நிலத்தின் பூக்களும் மரமும் செழித்தோங்க மேலை நாடுகளில் இருக்கும் நவீன பொழுதுபோக்குகளும் இணைக்கப்பட்டது. கலைஞர் நூற்றாண்டு பூங்கா, தொல்காப்பிய பூங்கா, கோவை செம்மொழி பூங்கா, திருச்சி பறவை பூங்கா, எம்.எஸ். சுவாமிநாதன் பூங்கா என இதுவரை இந்திய பூங்காக்களில் காணாத புதிய அனுபவங்கள், புதிய இளைப்பாறல்கள் வடிவமைக்கப்பட்டது. வளர்ச்சிக்கான கட்டுமானங்கள் மட்டுமல்ல, மகிழ்ச்சிக்கான கட்டுமானங்களும் மாறும் உலகின் அவசியம் என அரசு தன் செயலில் உறக்கச் சொன்னது. ஒவ்வொரு விளையாட்டுக்குமான ஸ்டேடியம் பிரத்யேகமாக நிறுவப்பட்டது. சிறு நகரங்களிலும் புதிய புதிய ஸ்டேடியம் மைதானம் தொடங்கப்பட்டது. உலகப் போட்டிகளில் பங்கேற்பதற்குரிய நீளமான நீச்சல் குளங்கள் கட்டப்பட்டது. ஜல்லிக்கட்டிற்காக ஸ்டேடியம் அமைத்த பெருமைமிகு அரசு மு.க. ஸ்டாலின் அரசு. தமிழ் தொன்மையை வரலாற்று வரிகள் தாண்டி ஒரு அனுபவமாய் மக்களுக்கு பரிசளித்தார் முதல்வர். கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம் என தமிழரின் உணர்வு பூர்வமான கனவு கட்டுமானமாய் எழுந்தது. புதிய கட்டிடங்கள் மட்டுமல்ல, பழைய மரபான கட்டிடங்களுக்கும் புத்துயிர் அளிக்கப்பட்டது. டைடல் பார்க் நம் அடைந்த பெரும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் தொடக்கம். அது கலைஞர் எட்டி பிடித்த 8 அடி. இன்று தமிழ்நாட்டின் பல்வேறு ஊர்களில் நியோ டைடல் பார்க் திறந்து 16 அடி பாய்ந்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். டைடல் பார்க் மட்டுமல்ல, பல்வேறு தொழில்நுட்ப பூங்காக்கள், ஐடி மையங்கள் திறந்து தமிழ்நாட்டை முன்னேற்ற முகத்தை நோக்கி திருப்பியிருக்கிறார். தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு ஏற்ப பெரிய பேருந்து நிலையங்கள், தமிழ்நாட்டின் முன்னேற்ற வேகத்தை அதிகப்படுத்த நீண்ட பெரிய பாலங்கள், பறந்து விரிந்த பெரிய வணிக வளாகங்கள், புதிய கட்டுமானங்கள், புதிய பாலங்கள், புதிய சாலைகள் என தமிழ்நாடு இந்த 5 வருடத்தில் புது மிடுக்குடன் வீறு நடை போடுகிறது. இது நம் காலம், தமிழர்களின் பெருமை மிகு முன்னேற்ற காலம்.